சற்றுமுன் ஏற்பட்ட திடீர் உடல்நலக் குறைவு. அதன் காரணமா மருத்துவமனையில நடிகர் நெப்போலியன் மகன் துடிதுடிச்சு அவருக்கு ஏற்பட்டிருக்க பரிதாபம் நெப்போலியன் குடும்பத்தினர்கள் அனைவரையும் உச்சக்கட்ட கண்ணீர்ல மூழ்க வச்சிருக்கு. தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான நடிகர்ல ஒருத்தர் நெப்போலியன். நெப்போலியன் தமிழ் சினிமால சாதிக்காத விஷயமே இல்லை. ஒரு வில்லனா அறிமுகமாகி அதன் பிறகு ஹீரோவா களமிறங்கி முக்கியமான கதாபாத்திரம்னு எல்லா விதமான கதாபாத்திரங்களையும் பின்னி பெடலெடுத்தவர் நடிகர் நெப்போலியன். அப்படி தமிழ் சினிமாவில் தொடர்ந்து சாதிச்சது மட்டும் இல்லாம அவரு அரசியலும் களமிறங்கினாரு. அரசியலும் எம்பியா ஜெயிச்சாரு. இப்படி அவர் தொட்டது எல்லாமே பொன்னான காலம் அது. இப்படி போயிட்டு இருந்த நடிகர் நெப்போலியனுக்கு திருமணத்துக்கு பிறகு 2 மகன்கள். அதுல மூத்த மகன் அவருடைய எதிர்காலத்துக்காக தான் நெப்போலியன் இப்போ அமெரிக்கால போய் செட்டில் ஆனாரு. காரணம் அவருடைய மூத்த மகனுக்கு ஏற்பட்டிருக்க நோய் தான். இந்த நோயோட தாக்கம் அப்படிங்கிறது தசை சிதைவு நோய். இதனால கை கால்கள் எல்லாமே செயலிழந்து போயிடும். அவங்களால எழுந்து நடக்க முடியாது. கொஞ்ச நாள்ல அவங்க இறந்தும் போயிடுவாங்க. இந்த செய்தி கேட்டு துடிச்சு போனாரு நடிகர் நெப்போலியன். தன் மகனை எப்படியாவது காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சு அமெரிக்கா வரைக்கும் போனாரு. அமெரிக்காவில் இருக்கிற அந்த முக்கியமான மருத்துவமனையில அனுமதிச்சா கண்டிப்பா தன் மகனுடைய உயிரை காப்பாற்றிடலாம். அதுக்கு கோடிக்கணக்கில் செலவு பண்ணணும் அப்படின்னு இங்க இருந்த எல்லா சொத்தையும் வித்துட்டு அமெரிக்கால போய் செட்டில் ஆகி தன் மகனுக்காக எல்லாத்தையும் இழந்துட்டு இப்போ நடிகர் நெப்போலியன் அமெரிக்காவில் செட்டில் ஆயிருக்காரு. தனக்கு பிறகு தன் மகனை இதே மாதிரி பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பொண்ணை ரொம்ப கஷ்டப்பட்டு பேசி அவங்களுக்கு புரிய வச்சு அந்த டாக்டர் பொண்ணை தனது மகனுக்கு திருமணமும் பண்ணி வச்சிருக்க ஒரு முக்கியமான அப்பாவா நெப்போலியன் இப்போ வாழ்க்கையில சாதிச்சு காட்டியிருக்காரு. எல்லாருமே இதை பார்த்து வியந்து போறாங்க. ஒரு மகனுக்காக நடிகர் நெப்போலியன் இந்த அளவுக்கு பண்ணுவாரா அப்படின்னு. ஏன்னா ஒரு அப்பாவா நெப்போலியன் பண்ணியிருக்கிறது உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயமா எல்லாரும் பாக்குறாங்க. இப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு தன் மகனுக்காக வாழ்க்கையில படக்கூடாத கஷ்டங்கள்லாம் பட்ட நெப்போலியனுக்கு இன்னைக்கு ஏற்பட்டிருக்க மிகப்பெரிய சோகம் உண்மையிலேயே மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா அந்த மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டதுனால்தான் அவருடைய மகன் இன்னைக்கு உயிரோடையா இருக்காரு. அப்படி சிகிச்சை எல்லாம் பெற்று வந்த நேரத்துல திடீர்னு நடிகர் நெப்போலியன் மகனுக்கு நள்ளிரவுல ரொம்ப உடல்நலம் சரியில்லாம போயிருக்கு. அதன் காரணமா அவரை கொண்டு வந்து உடனே மருத்துவமனையும் அனுமதிச்சிருக்காங்க. மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டு அவருக்கு தேவையான சிகிச்சைகள் எல்லாமே அளிக்கப்பட்டிருக்கு. ஆனா சிகிச்சைகள் அளிக்கப்பட்டுமே அவருக்கு ஏற்பட்டிருக்க உடல்நலக் குறைவு மருத்துவர்களுக்கே ஒன்றும் புரியாம ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க, திணறி போயிருக்காங்க. அவருக்கு தேவையான இறுதிக்கட்ட சிகிச்சைகள் எல்லாமே அளிச்சிருக்காங்க. இருந்துமே சிகிச்சை பலனின்றி அவருடைய மகன் துடிச்சு மருத்துவமனையில ஏற்பட்டிருக்க மிகப்பெரிய ஒரு பரிதாபம் நெப்போலியன் குடும்பத்தினர் அனைவரையும் உச்சக்கட்ட கண்ணீர்ல மூழ்க வச்சிருக்கு. இந்த செய்தி தமிழக மக்களுக்கு ஏற்பட்டிருக்க ஒரு மிகப்பெரிய இழப்பா எல்லாருமே இன்னைக்கு கண்ணீர்ல மூழ்கியிருக்காங்க.